கவிஞர் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். கவிஞர் இளைய கம்பன் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். பேபி சாய்ராம் செய்தி வாசிப்பாளர் சன் டிவி அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். திரைக்கலைஞர் ரேகா சிவன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். கருத்துரை வழங்க வந்திருக்கும் ஹைக்கூ கவிஞர் மு முருகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் பார்வதி மீரா அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். ஊடகவியலாளர் நியூஸ் 7 ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். கவிஞர் மோகன பாரதி அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். கவிஞர் மோகன பாரதி இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா. இந்த வீட்டில் யார்தான் வாழ ஆசைப்பட மாட்டார்கள்? பெண்கள் தினம் கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இவரை தம்பியாக பெற்ற அக்காக்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் தான். வாழுங்கள் வாழ்வோம், அக்காக்கள் வாழ்ந்த வீடுகளில் நாமும் ஒன்றாக. நூல் வெளியீட்டு விழா. ஐயா மோகன பாரதி சொன்னது போல அக்காக்களை பற்றி ஒரே கவிதை 100ஆக இருந்தாலும் அகநானூரிலும் நாம் அகத்தை 400 கவிதையாக படித்தோம். புறநானூரில் போரை 400ஆக படித்தோம். இங்கு அக்காக்களை 100ஆக படிப்போம். நூல் வெளியீட்டு விழா. இயக்குனர் மீரா கதிரவன் மற்றும் ஹைக்கூ கவிஞர் மு முருகேஷ், பேபி சாய்ராம், ரேகா சிவன்.
மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். மார்ச் மாதத்திற்கும் அப்படிதான் என்று சொல்லலாம். மார்ச் 8 பெண்கள் தினம் என்பார்கள். மார்ச் 1 அனைவருக்கும் தெரியும். மார்ச் 24 காசநோய் விழிப்புணர்வு நாள். இப்படி என்று இருக்க தலைமைக்கு என்று சிறப்பு இருக்கும் இல்லையா? இந்த கவியரங்க தலைமைக்கு மார்ச் 15 பிறந்த நாள். ஐயா சொன்னாங்க 100 புத்திரர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு மனுஷ புத்திரன் இவர்தான் கவி உலகில். இவரது உதவியாளருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன். கால பெருவெளியில் கவிதை கோலம் நீயே, காகித தீவுகளில் வார்த்தை ஜாலம் நீயே, நகரத்து துயரங்களின் மெல்லிய வழியும் நீயே, நவீன தமிழ் மொழியின் துல்லிய வழியும் நீயே. ஞான பறவையே, உயிர்மை பாடும் காண பறவையே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கால நிலுவையே, மனிதம் தேடும் மனுஷ கலவையே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்லின் சுடரே, மொழியின் நிழலே, இரவின் மடியில் ஒளிரும் நிலவே, அந்நிய நிலத்தின் பெண்ணின் கனவு நீயே, அவள் சூடிக்கொண்ட அதிசய பறவை நீயே, இதற்கு முன்வரை சொல்லாத ரகசியம் நீயே, அழுக்குகளை அலசும் மகத்துவம் நீயே, எப்போதும் வாழும் கோடையும் நீயே, எப்போதும் எரியும் நிழலும் நீயே, தீண்டியே விலகிடும் தீப்பணியும் நீயே, தரையே தொடாத இனிய இலையும் நீயே, அதீதத்தின் ருசியே, அதிசய பறவையே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மர்மமுத்தமே, யௌவனத்தின் அர்த்தமே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
அதாவது ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க என்று 15ஆம் தேதி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம், இப்பொழுதே கேக் வெட்டலாம். எல்லாரும் பாடுவோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to dear sir, happy birthday to you, may God bless you dear, may God bless you dear, may God bless you dear sir, happy birthday to you. அக்காட்களோடு பிறந்தவனுக்கு அண்ணனை பற்றிய மதிப்பும் தெரியும் இந்த நிகழ்வின் மூலம். நூலை வெளியிடுகிற போது என்னுடைய பிறந்த நாளை சொல்லுகிறேன். அந்த தேதியில் என்னுடைய பிறந்த நாளின் ஒட்டி உங்களுடைய நூலை வெளியிடுமாறு தென்தமிழ் சீனிவாசனை கேட்டுக்கொள்கிறேன். கோரிக்கைகள் கேட்கப்படும். நான் இன்னைக்கு பிறந்த நாளை பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். வாழ்க வாழ்க வாழ்கவே வானம் போற்ற வாழ்கவே அட்வான்ஸா கொண்டாடலாம். பர்த்டே 3 மாசத்துக்கு முன்னாடியே வா. கொண்ட மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான். சிறப்பு சிறப்பு. இப்பொழுது இசையமைப்பாளர் ஷாஜகான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அஞ்சனை புத்திரனையும் பிடிக்கும் மக்களுக்கு மனுஷ புத்திரனை பிடிக்காமல் போகும். காலத்தின் கால் தடங்களை காகிதத்தில் செதுக்கும் கலைஞர், காலத்தின் கண்ணாடியாய் கவிதை கோடுகள் வரைபவர். கவிஞர் மற்றும் பாடலாசிரியர், தொடர்ச்சியாக இலக்கியங்களை படைப்பதில் வல்லவர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளாத்தூரின் சொந்தக்காரர். ஆச்சரிய குறிகளோடு கேள்விக்குறி என்ற இவரது புத்தகம் அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிறந்த புத்தகத்திற்கான விருதினை பெற்றுள்ளது. அகில இந்திய வானொலியில் இளைய பாரதம் கவிதைச்சரம் நிகழ்ச்சியிலும் ஒளிபரப்பாகி உள்ளது. ட்விட்டர் என்ற இருவரி பாக்கெட் வடிவ கவிதை நூல், சொற்களின் சொரூபம் என்ற ஹைக்கூ நூல், இவை அனைத்தும் இவரது பெருமை. 100க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை எழுதியுள்ளார். அக்காக்கள் வாழ்ந்த வீட்டின் உரிமையாளர் இவர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 to 10 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுடைய பார்வை எனக்கு புரிகிறது. முதல்ல இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணுறப்ப நான் மனுஷர் வரணும் அப்படின்னு நான் முதல்ல நான் விரும்பினேன். அவர் சொன்னார், பழக்கமே அப்படி இல்லை, பழக்கமே இல்லை அப்படின்னு. அவருக்கு தான் பழக்கம் இல்லை, எனக்கு பழக்கம் இருக்குது அவருக்கு. நான் இலக்கிய வட்டத்துக்குள்ளே வந்ததுலேருந்து அவரை நான் கவனிச்சிட்ருக்கேன். அவருடைய கவிதையோடு பேசிகிட்ருக்கேன். அவரோட இது வரைக்கும் நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் சென்னை புத்தக கண்காட்சியில் எடுத்திருக்கேன். அது எனக்கு அவர் பேசிகிட்டே இருக்கார் டெய்லியும். அவர் நான் இப்போது அந்த பாடல் எழுதணும் அவருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப கூட அவருடைய கவிதை புத்தகங்களை பெயர்களை வைத்து தான் அந்த பாடல் நான் எழுதினேன். திடீர்னு நான் எழுதினேன், அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பாடலாசிரியராக அவருடைய புத்தகங்களை வைத்தே அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் பத்மநாபன் டைரக்டர் இருக்கார். நான் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. உதவி இயக்குனர்கள்லாம் சேர்ந்து பாக்யராஜ் சாருக்கு ஒரு பாடல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்.
அப்போ வந்து என்ன தான் எழுத வச்சார். பாக்யராஜ் சாருக்கான வாழ்த்து பாடலை வந்து எழுத வச்சார். அந்த பாடலை கேட்டு தான் பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கமாயிட்டார். அப்புறம் அவருடைய கம்போசிங்கெலாம் நான் போவேன். நைட்டு 12 மணி வரைக்கும் அவர் கூட இருக்கிற ஒரு தொடர்பு ஏற்பட்டது அந்த பாடலின் மூலமாக. அவருக்கும் இசையமைப்பாளர் ஷாஜகான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். கவிஞர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவங்க வந்து முதல்ல அந்த ஒரு திருக்குறளில் எத்தனை பால் இருக்குன்ற மாதிரி அதை வந்து பிரித்து மேவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த புத்தகத்தை அகம் புறம்னு வந்து பிரித்து அதை வந்து அவங்க பேச்சு கேட்டாவே இதனுடைய சாராம்சம் வந்து புரிஞ்சிடும். அந்த மாதிரி அவர் அறிமுக உரை கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அப்புறம் பிருந்தா சாய் சார், அவர் தான் வந்து கூட்டத்தை வந்து முன்னோக்கி கொண்டு வந்தார். எத்தனையோ பேர் இருந்தால் கூட அது அது அந்த அண்ணனாக ஒரு பார்வை இருக்குங்களா. அவர் நான் அலுவலகத்தில் சந்தித்து, அண்ணா நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு அவருக்கு தான் முதல்ல நான் வந்து அவர்கிட்ட தான் நான் ஓகே வாங்கினேன். ஒருத்தர்கிட்ட ஓகே வாங்கிட்டா சில பேருக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் அந்த ஓகே. அந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையுமே எனக்கு வந்து ஓகே கிடச்சிச்சு. அது அவருக்கு என்னுடைய நன்றி சார். மீரா கதிரவன் சார் வந்து எனக்கு வந்து டீ குடிக்கிறப்ப தான் பழக்கம் அவர். அந்த மாதிரி வந்து பழக்கம் ஏற்பட்டு அவரும் வந்து நோன்பை முடிச்சுட்டு அவர் வந்து பேசிட்டு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. பேபி சாரம் மேடம் வந்து அவங்க சொன்ன மாதிரி எத்தனையோ தருணங்களில் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்காமலே வந்து கண்டென்ட் இது தான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அது எனக்கு வந்து ஒரு பயிற்சி களமாக இருந்தது. அவங்க திடீர்னு ஒருத்தரை கொடுத்துட்டு உங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அவங்களுடைய அகமும் தெரிஞ்சிருக்கணும், புறமும் தெரிஞ்சிடணும், அவங்களுடைய பாசிட்டிவிட்டியும் தெரிஞ்சிருக்கணும், அப்படி நெகட்டிவிட்டியும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் அப்போ அது உடனே நம்ம வந்து ஒரு மனிதனை பற்றி உடனடியாக இப்போ பார்த்த மாத்திரத்தில் ஒரு மனிதனை வந்து எடை போடுற இருக்குங்களா, இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அதை வச்சு நம்ம கவிதையை எழுதவே முடியாது. இல்லை அவங்களுடைய அறிமுக வர்ணனையை எழுதவே முடியாது. அவங்கள பற்றி படிக்கணும், அவங்க பற்றியான உண்மையான விஷயங்கள் தான் அதில் அடுக்க முடியும். அங்கும் இங்குமாக ஒரு வர்ணனை இருக்கலாம் தவிர, பட் அது வந்து எனக்கு அவங்க கூட இருக்கிற பரிச்சயம் வந்து ரொம்ப அலாதியானது எனக்கு. ரொம்ப நன்றி மேடம், எனக்காக வந்து இவ்வளோ நேரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து முருகேஷ் அண்ணன், என்னுடைய இப்போ லாஸ்ட் இயர் நடந்த ஒரு கவிதை தொகுப்பு வெளியீட்டுலேயே எனக்கு குடும்பம் எல்லாம் வந்தாங்க. திடீர்னு அண்ணன் வந்துட்டார், அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து சாகித்ய அகாடமி அந்த மாதிரி நிறைய விருதுகள் பட்டா கூட வாடாடே தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு இலகுவான ஒரு நடைமுறையோடு பழகிறது வந்து எனக்கு வந்து அதுதான் ஒரு முன்னேற்றியர் செய்யக்கூடிய பெரும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இது எத்தனை விருதுகள் அவார்டுகள் வாங்கினாலும் அந்த தலைக்கணம் இல்லாமல் இப்போ வரவங்களுக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை வழிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வந்துடும்பா அப்படின்னு அவரு தான் ஃபோனில் தான் கூப்பிட்டேன். அண்ணா அந்த மாதிரிங்கண்ணா அப்படின்னா வந்துடும்பா வைப்பா ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர். அது எனக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. பார்வதி மீரா அக்கா, அவங்கள மேடம் சொன்னால் வேணாம் அக்கான்னு சொல்லுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அவங்க வந்து படிச்சுட்டு ஃபஸ்ட்டு எழுத்துப்படி தான் சொன்னாங்க. அப்பா எனக்கு எழுத்துப்படியாக இருக்குப்பா, மன்னிக்கணும், எழுத்துப்படி அடுத்த ரிவிஷனில் வந்து இதில் வந்து தான் சரி செஞ்சிடறேன், அங்கங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் கோபாலகிருஷ்ணன், நியூஸ் 7, அவர் வந்து எந்தளவுக்கு நியூஸ் வாசிக்கிறோம் அந்தளவுக்கு இலக்கிய மனத்தோடவே இயங்குவார் அவர். அவருக்கும் என்னுடைய நன்றி. கவிஞர் போகனா பாரதி தோழர், அவருக்கும் நன்றி. முக்கியமாக வந்து நான் ஜின்னான்னு சொல்லி ஆகணும். இந்த நிகழ்வு இவ்வளோ சிறப்பாகவும் குறித்த நேரத்துலேயும் வந்து நேற்று 12 மணி வரைக்கும் நாங்கள் அவர் பேசிகிட்ருக்கோம் இந்த நிகழ்வை பற்றி. அது வந்து அவருக்கு வந்து என்னென்னா ஒரு படைப்பாளியை அணுகிற திறன் இருக்குங்களே, அதுதான் நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்ததில் கூட நான் தான் எழுதி கொடுத்தேன். அது படைப்பாளிகளை வந்து ஒரு தாய் உள்ளத்தோடு அணுகிற குணம் இருக்குங்கள்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவசியமானது இந்த காலகட்டத்தில். ஒருவன் வந்து என்ன தான் புத்தகம் போட்டாலுமே கூட அவனை அரவணைச்சு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது இருக்குங்கள்ல, அவனை ஏதாவது ஒரு இடத்துல வந்து யாராவது ஒரு மனம் நோகும்படியாகவோ உனக்குலாம் என்ன இந்த வேலை அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசிவிட்டால் அவனுடைய இமயம் போல் இருந்த நம்பிக்கை ஒரே நொடியில் வந்து செஞ்சிருவாங்க. அது இல்லாமல்
அது அவ்வளோ அழகாக வந்து என்னை வந்து வழிநடத்தி ஒரு ஒரு இடத்துல நான் தடுமாறி நின்னேன், எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிறேன். என்னன்னா, தம்பி இது முன்னாடி சொல்லியிருக்கூடா, இதுன்னா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. ஏதாவது ஒரு 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 நம்ம சொல்லாத வேலையும் அவரே நுணுக்கமாக செஞ்சுட்டு நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்றப்போ, அது வந்து அதுதான் அவர் அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் தலைவராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் முழுக்க முழுக்க தகுதி உடையவர். அவருக்கு வந்து என்னுடைய அன்பின் நன்றி என்ன. அப்புறம் ஒரு 2-3 பேருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அடுத்தது வந்து சுப்பிரமணிய பாரதி திரைமொழி ஆசிரியர் இயக்குனர். நான் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் அண்ணன்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுவேன், அண்ணா அந்த மாதிரி அப்படின்னு. தம்பி வெற்றி பண்ணிடலாம், அவள் தான் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம், இதுக்கு எங்கேருந்து காசு எதுங்கணும், டேட் குறிக்கிறோம், வரோம், முடிக்கிறோம். அவர்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவர்கிட்ட. ஸோ நான் வந்துடுறேன், அவள் தான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார், என்னப்பா பண்ணிட்டியா செஞ்சிட்டியா அப்படின்னு. ஸோ இல்லைண்ணா இவங்க வரேன்னு சொல்லிக்கிறாங்க, இல்லை சார் வரேன்னு. நான் வந்து இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணவே முடியல என்னால். எல்லோரும் கேட்குறாங்க, என் சாருடைய இதுக்காக நான் பார்த்துட்டே இருக்கேன். அவர் வந்து கடைசி ஒரு நேரத்தில், அதுவும் என்னுடைய ஒரு காதலியை வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்துக்க மாட்டேன், சார் வருகிறேன்னு ஒரு வார்த்தை போட்டார். அது எனக்கு வந்து வாழ்நாள் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த இன்விடேஷன் அடித்து, அண்ணன் வந்து அவ்வளோ எனக்கு முக்கியமானவர். அதுக்கப்புறம் வந்து ஷாஜகான் அண்ணா பற்றி சொல்லிட்டேன். ஸ்ரீராமன் அவர் வந்து எனக்கு வந்து அவருடைய எடுத்த படத்தில் எனக்கு முழு பாடல்கள் எழுத வாய்ப்பு தந்தார் எனக்கு. ஒரு ரொம்ப நன்றிங்கண்ணா. அது திரைமொழி பொறுப்பாசிரியர் மூர்த்தி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் சுபாஷ் மணிரத்னம், முக்கியமாக வந்து ரமேஷ் செல்வராஜ் இயக்குனர். நீங்கள் பார்த்தீங்களா அந்த முதல் அக்கா பாடல் ஒளிபரப்புனா அதனுடைய இயக்குனர் நான் எழுந்தினேங்கண்ணா. அவர் ஆக்சுவலாக கலை இயக்குனர் தான். ஆனால் வந்து அவர்கிட்ட ஒரு வாழ்வியல் சார்ந்து இருக்கும். நான் வந்து நான் ஒரு லைன் எழுதியிருப்பேன், எந்த ஒரு காயத்துக்கும் அக்கா மருந்தாக வந்து நிற்பான்ற மாதிரி ஒரு லைன் வரும். அதுக்கு வந்து அவர் காட்சிப்படுத்தின விதம் பார்த்திங்கன்னா, அந்த 2 சின்ன பசங்க போயிட்டு சைக்கிள் விடுற மாதிரியும், அதை வந்து காயப்பட்ட மாதிரியும், இதை வந்து அந்த இடத்துல பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒன்று வேறு விதம் காமிச்சிருக்கலாம். அதை வந்து அதை மெனக்கெடுத்து பண்ணி அந்த அக்காவுடைய ட்ராவல் லாஸ்ட் வரைக்கும் காமிச்சிருப்பார். அந்த இதில் அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க குழந்தை பிறந்து இன்னும் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ மெனக்கடல் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மெனக்கடல்லாம் வந்து வாட்ஸுக்கும் போட்டதுக்கும் உடையது. ரொம்ப நன்றிங்கண்ணா. அப்புறம் வந்து இங்கே முன்வரிசையை அலங்கரித்திருக்கிற என்னுடைய அக்கா மாதிரி எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஃபோன் கால் தான் சொன்னேன், எல்லாமே வந்துட்டாங்க. எலிசபெத் ராணி அக்கா, அப்புறம் வந்து வேல்வெடி சிவகோவிந்த், கலைரத்னா அக்கா, கலைவாணி கணேசன், தனலட்சுமி அக்கா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்போ ஒரே ஒரு 2 நிமிஷம், இதே 5 நிமிஷம் ஆக்கிட்டேன் நான். என்னுடைய நண்பர் தோழர் வந்து வந்திருக்கார். அவர் நிறைய பேர் வந்து என்னென்னா, இது அக்காக்கள் குறித்து நான் வந்து எழுதுறதுக்கு காரணம் வந்து, நான் 3 அக்காக்களோட பிறந்தவன். கவிதா, பழனி அவங்க குடும்பத்தாருக்கும் அக்கா, அப்புறம் வந்து கயல்வெடி சங்கர் அவருடைய குடும்பத்தாருக்கும், தமிழண்ணி, சரவணன் அக்கா குடும்பத்தாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் செஞ்சுருவாங்க. அது அப்படி தான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு தம்பியாக பிறக்கிறதுல கல்யாணம் ஆகாத வரைக்கும் இருக்கிற ஒரு சௌகரியம் என்னென்னா, நீங்கள் எந்த திட்டும் வாங்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, அவங்க அழகாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆனால் அதுக்கு அத்தனைக்கும் உண்டான கைமாறா அவங்க பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். அதான் மேடம் சொன்னாங்க. ஆனால் அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, தாய்மாமன் என்றால் அடுத்து தாய்மாரி. அவங்க கொடுத்த அன்பை தான் மறுபடியும் நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அவங்ககிட்ட கொடுத்தா நேரடியாக நான் அக்காங்களுக்கு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. நான் இத்தனைக்கும் நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு கூட நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரப்போ காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு பிறகு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இப்போ உன் ஜிபேயில் ஒரு 500 ரூபா வச்சுருக்கேன் பாருப்பா அப்படின்னுவாங்க. எந்த ஜிபேயில்? இல்லை அது உள்ளையா, அது உள்ள. அந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடத்துல அந்த காசை வச்சுட்டு நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாது. மறுபடியும் அவங்ககிட்ட கொடுக்குற வாய்ப்பே எனக்கு கிடைக்காது. அந்த வாய்ப்பை தான் நான் வந்து அவங்களுடைய பசங்களுக்கு செய்யணும். அதுதான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து ஒரு இனிமையான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது செய்யணும். அதுக்கு பேர் தான் தாய்மாமன். மேடம் சொன்ன மாதிரி தான் இது எத்தனைக்கும் செஞ்சாலுமே கூட இப்போது என்னுடைய ஒய்ஃபும் வந்தனா அவங்களுக்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த ஒரு ஜெல் இருக்கணுங்களா, அந்த ஜெல் இல்லை அப்படின்னா அது மறுபடியும் அந்த ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அது அவங்களுக்கும் அவங்க அவ்வளோ ஒரு புரிஞ்சு நடந்துக்கிறதும் இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றி. என்னுடைய அப்பா ஏழுமலை, என்னுடைய அம்மா சரஸ்வதி அம்மா, எங்கள் எல்லாருக்குமே நன்றி. அவங்க இல்லைன்னா நான் இந்த குடும்பம் சார்ந்து ஒரு இப்போ ஒரு குதிரையில் வந்து நெல் கொட்டி வச்சுருக்காங்கன்றது நான் சின்ன வயசில் பார்த்தது. அது பக்கத்தில் தான் படுப்போம் நாங்கள். மழை வரும், எந்த நேரமும் அந்த குதிரை வந்து உடஞ்சி வந்தால் எல்லா நெல்லும் எங்கள் மேலே வந்து அப்பயே இது பண்ண முடியும், போயிடுவோம். அந்த மாதிரியான கடின காலத்திலிருந்து எங்களை வந்து காப்பாற்றி செஞ்சு இன்றைக்கி ஒரு ஆளாக்கி எல்லாமே இது பண்ணுறப்போ என்னுடைய அக்கா தான் எனக்கு, கவி அக்கா தான் வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் அம்மாவாகவும் அப்பாவாகவும், ஏன் இப்போ வந்து நம்ம காலை கடன் கூட செய்ய முடியாத நிலையில் சின்ன வயசில் அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு அம்மா ரேஞ்சில் இருக்கிறவங்க திடீர்னு இல்லாமல் போகிறப்போ அந்த வெறுமையை வந்து யாராலும் தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு காதலி போனால் இன்னொரு காதலியை வந்து நம்ம ஏதோ ஒரு தினத்தில் நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் ஒரு அக்கா போயிட்டாங்கன்னா அந்த 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 இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நெடுங்காலமாகும். அது கூட பிறந்த இன்னொரு அக்காவே இருந்தால் கூட அந்த அக்காவுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவங்களுடைய அணுகுமுறை வேறு, இன்னொருத்தருடைய அணுகுமுறை. ஒருத்தர் கோவப்படுவாங்க, ஒருத்தர் வந்து அனுசரித்து போவாங்க, ஒருத்தர் வந்து அன்பாலே நம்மளை கொள்ளுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த அணுகுமுறைகளில் இருந்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து இந்த கவிதை தொகுப்பு எல்லாமே நான் எழுதுகிறப்ப எல்லாமே அழுதுன்னு தான் எழுதுனேன். நான் கிட்டத்தட்ட அண்ணன் வந்து எனக்கு பாட்டு எழுதுகிற கூப்பிட்றப்ப கூட நான் அக்கா இறந்து அந்த தருணத்தில் தான் இருக்கேன். அதை எப்படி ஆற்றுப்படுத்துன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் லவ் சாங் எடுத்து கூப்பிட்றாருன்னு நான் என்னால் முடியாது அப்படின்ட்டேன். ஆனால் எனக்காக நீ ஒரு மாதம் கழிச்சு நீ வாப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அன்புகள் இருக்குங்களா, எல்லா இடத்துலையும் இந்த அன்பு தான் பரவி இருக்குது. ஸோ இவன் எழுதுவான், இவனுக்கு கொஞ்சம் அது இன்னொருத்தரை பார்த்துட்டு போயிட்டுக்கலாம், ஒரு 2 நிமிஷம் அது ஆயிருக்காது. அது வந்து அந்த அந்த காலம் கொடுத்து நான் அந்த காலத்தில் என்னை எப்படி நான் ஆற்றுப்படுத்திட்டேன் அப்படின்னா கவிதைகள் வழியாக தான். இது நீங்கள் படித்தது 100 கவிதை, நான் எழுதுனது 250-300 கவிதைகள். அது அனைத்தும் வந்து நான் வந்து இதில் கொண்டு வர வேணாம் அப்படின்றதுனால இது மட்டும் நான் கொண்டு வந்தேன். என்னோடய குடும்பத்தாருக்கும், நீங்கள் வந்துக்கிற எல்லாமே என்னோடய குடும்பத்தாருக்கும், சாருக்கும் வந்து நான் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அவர் தான் இதுக்கு வந்து ஒரு மெயின் பில்லர் மாதிரி வந்து அதை இது பண்ணார். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும். இப்போது வந்து முக்கியமானவர்களுக்கு ஒரு கிஃப்ட்டு மட்டும் கொடுத்துறேன் சார், அவ்வளோதான். என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பாகிஸ்தானின் தலைவர் வாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற முக்கிய காரணம் எல்லோரும் அக்கா மனம் கொண்டவர்களாக இருப்பவர்கள். அதை மனுஷ் சாரை வந்து ரொம்ப அழகாக சொன்னார். முக்கியமாக நான் ரொம்ப சின்ன வயசில் நான் 6வது படிக்கும்போது என்னுடைய தந்தை இறந்துட்டார். அப்போது யார் பள்ளிக்கு போகணுன்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு, அக்காவா நானான்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டான்னா, நீ போய் படி தம்பி, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு தியானம் செஞ்ச ஒரு அக்கா. அவள் ஒரு 8வது 9வது வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க அக்கா. நான் இப்போது MCA முடித்து கணினித்துறையில் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இலக்கியத்துறையில் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்கான்னா அக்கா மனம் தான், அந்த அக்கா தான். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, நான் ஒரு கவிஞராக மாறுறதுக்கும் எங்கள் அக்கா தான் காரணம். ஏன்னா அக்கா கல்யாணம் ஆகி அவங்களோட முதல் குழந்தை வந்து எப்போ குழந்தை பிறக்கும்போது எல்லாம் ஆவலாக இருக்கும்போது வயிற்றுலேயே குழந்தை இறந்து அப்புறம் பிறந்துச்சுன்னு சொன்னாங்க. நீ வர தேவையில்லை, நான் ஹாஸ்டலில் இருந்தேன். இப்போ லெட்ரு போட்டாங்க, நீ வர தேவையில்லை தம்பி, அது சும்மா குறப்பிரசம் ஏதோ சம்திங் இருக்கும்ல, அது மாதிரி வயிற்றுலேயே குழந்தை பிறந்து அப்புறம் தான் இறந்தே பிறந்துருச்சு, அதனால் நீ அப்படியே அடக்க முடியாச்சு, எதுவும் கூப்பிட்டு கூட வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் எழுதி ஒரு லெட்டர், திரும்பி பதில் லெட்ரு போடும்போது அக்காவுக்கு எழுதியிருந்தேன், உன்னுடைய குழந்தையின் கல்லறையில் மட்டும்தான் தோற்றம் மறைவு என்று பொதுவாக எழுத முடியாது, மறைவு தோற்றம் என்று மாற்றி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அந்த கவிதை அந்த லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப அதை என்ன தமிழ் ஆசிரியர் பார்த்துட்டு உனக்கு அழகாக கவிதை எழுத வருது, இதுதான் கவிதைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்ன கவிதை பயணம் தொடங்குச்சு. இன்று இத்தனைய ஒரு 6-7 நூல்கள் போட்டிருக்க காரணமே அந்த ஒரு கவிதை தான். அதற்கும் என் அக்கா தான் காரணமாக இருக்குது. இப்படி அக்கா மனம் கொண்டவர்கள் எல்லோரும் இந்த நூலுக்கு வந்து சிறப்பித்தது மிக மகிழ்ச்சியாக இருக்குது.
நன்றி சொல்ல தான் என்னை கூப்பிட்டாரு. ஆனால் அவர் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டாரு. அதனால் என்னுடைய உரையை வந்து ஏற்புரையாகவும் அவருடைய அதை நன்றி உரையாகவும் வச்சுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக மனுஷ் சாருக்கு நன்றி. ஏன்னா அவரை கூப்பிடுன்னு நான் சொன்னப்போ அவர் என்கிட்ட சொன்னார், மனுஷ் சாரை கூப்பிடலாமா அப்படின்னாரு. நான் யோசிச்சுட்டு அவர் தேர்தல் நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பார் தம்பி, வேறு ஏதாவது யோசிக்கலாம்னு சொன்னப்போ இல்லைண்ணே அவருக்கு பர்த்டே கேக் வெட்டுனார், அப்போ கண்டிப்பாக கூப்பிட்ருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தோம். முகநூலில் போட்டிருந்தா இந்த அரங்கம் நிறைஞ்சி பயங்கரமாக வந்திருக்கும். பட் ஆனால் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க சொல்லி தான் நம்ம எதுவும் சொல்லாமல் இருந்தோம். ஆனாலும் மனுஷ் சார் வந்து நேரடியாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும், முக்கியமாக ஸ்ருதி இலக்கிய டிவிக்கும் மற்ற ஊடக நண்பர்களுக்கும் அன்பும் நன்றியும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி.